வீட்டில் வெள்ளை சுண்டல் மட்டும் இருந்தால் போதுங்க. பூரி சப்பாத்தின்னு ரெண்டுக்குமே ஏற்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக அந்த சன்னா மசாலா ரெடி பண்ணலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சன்னா மசாலா செய்கிறதுக்காக வெள்ளை சுண்டல் எடுத்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த வெள்ளை சுண்டலை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா குறைஞ்சது 6 மணி நேரம்னாலும் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்ச சுண்டலை தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 4 விசில் வர வச்சுக்கோங்க. இப்போது இந்த சுண்டல் 4 விசில் வரட்டும். இதுக்கப்புறம் இந்த சன்னா மசாலாவுக்கு தேவையான அளவு மசாலா என்னென்னு பார்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூடவே நீளமாக கட் பண்ணின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும், ரொம்பவும் வதக்க வேண்டாம். இது கூடவே 2 பட்டை சேர்த்துக்கோங்க. நல்ல நீளமான பட்டை சேர்த்துக்கோங்க. 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பட்டை ரொம்ப சிறுசாக இருந்தால் 4லேருந்து 5 கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து வெங்காயத்தோடு வதங்கட்டும். இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இந்த மிளகும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இது கூடவே 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சிறுசாக இருந்தால் 3 தக்காளி தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இந்த தக்காளி வெங்காயம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பிரியாணி எல்லாம் 2 சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பட்டை, 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டை, கிராம்பெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா வெங்காயம் தக்காளி அரைக்கும் போதே அதில் 1 துண்டு அளவுக்கு இஞ்சியும் 4-5 வெள்ளை பூண்டும் சேர்த்து வதக்கிட்டு ஒன்றாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை வெங்காயத்து கூட சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். ஏற்கனவே நம்ம வதக்கிட்டு தான் இந்த மசாலாவை அரைச்சி வச்சுருக்கோம். அதனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் இது கூடவே மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுட்டு வதக்கி விடுங்க. இந்த மசாலா வதக்கும் போது ஓரங்கள் எல்லாம் எண்ணெயாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் மசாலாவை வதக்கி விட்டீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூளும் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூளும் கறி மசாலா தூளும் சேர்த்துட்டு மசாலாவை நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கப்புறம் வேக வச்சிருக்க சுண்டலையும் சேர்த்துக்கோங்க. வேக வச்சிருக்க சுண்டலை இந்த மசாலாவோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கப்புறம் உப்பு உரப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை குறைச்சே வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்பவே சூப்பராக சன்னா மசாலா ரெடி ஆயிரும். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சன்னா மசாலா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு தனியாக. இந்த மசாலா நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் சாப்பிடும்போது ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். இவ்வளோ தாங்க, ரொம்பவே சூப்பராக நம்மளோட சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பூரின்னு ரெண்டுத்துக்குமே அட்டகாசமான சுவையாக இருக்கும் இந்த சன்னா மசாலா. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.